ஷார்ட்டனோட பேசிக்காக பார்க்கலாம். ஓகேங்களா? மொத்தமாக ஷார்ட்டன் வந்து இங்கிலீஷில் எப்படி ஆல்ஃபபெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டனோ அது போல் ஷார்ட்டனை பொறுத்த வரைக்கும் டேபிள் ஆஃப் கான்சோனன்ஸ் மொத்தம் எத்தனைனா 24. இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி 26 இருக்கோ அது போல் டேபிள் ஆஃப் கான்சோனன்ஸ் 24. உங்கள் புக்கில் இந்த மாதிரி பிடி கே எஃப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த லெட்டர்ஸ் வச்சு மட்டுமே மொத்தமுமே கவர் ஆகிடும். மொத்தம் அது 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸ், இன்னொன்று கரூடு ஸ்ட்ரோக்ஸ், இன்னொன்று ஹூக்குடு ஸ்ட்ரோக்ஸ். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்குன்றது எந்த வாட்டமாக வேணால் இருக்கலாம். இப்படிலேருந்து இப்படி இருக்கலாம், இப்படிலேருந்து இப்படி. இதை ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு வாட்டமாக வளைஞ்சு இருந்துச்சுன்னா அது கரூடு ஸ்ட்ரோக். ஊக்குடு ஸ்ட்ரோக்குன்றது ஸ்டார்டிங்கில் சர்க்கிளோ இல்லை இது போல் ஊக்கு மாதிரி ஆரம்பிக்கும். இதை நம்ம ஊக்குடு ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஷார்ட்டனை பொறுத்த வரைக்கும் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று டைரக்ஷன். இப்போ வந்து இதை மேலேருந்து கீழே, ஓகேங்களா, அப் டு டவுன். அப்போ இதுதான் டைரக்ஷன், மோஷன். இந்த டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சவுண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு லெட்டர் சொல்கிறாங்கன்னா அந்த லெட்டர் அந்த வேர்டு என்ன சவுண்டில் இருக்கோ அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரோக் போடணும். ஸ்பெல்லிங் பார்க்கக்கூடாது. அது என்ன சவுண்டெலாம் ப்ரொஜெக்ட் ஆகுதோ அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரோக் போடணும். அதனால் சவுண்டும் டைரக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தமாக 3 பிளேசஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஒரு லைன் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைனை டச் பண்ணாமல் அபோவில் இருந்துச்சுன்னா இது ஃபஸ்ட் பிளேஸ். இந்த லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது செகண்ட் பிளேஸ். அந்த லைனையே கிராஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது தேர்ட் பிளேஸ். எல்லா ஸ்ட்ரோக்குமே லைட்டு டார்க்கு அப்படின்னு 2 இருக்குது. லைட்டாக போட்டால் அது ஒரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும், டார்க்காக போட்டிங்கன்னா அது இன்னொரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும். இதுதான் ஸ்டெனோ பென்சில். ஓகேங்களா? க்ரீன் கலரில் இருக்கும். இதில் ஸ்டெனோ அப்படின்னு எழுதியிருக்கும். லைட்டாக போட்டிங்கன்னா அது ஒரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும், டார்க்காக போட்டிங்கன்னா அது இன்னொரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும். ஓகே, இதில் இருக்கிற இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.